என்னும் தூது வந்தது அது மஞ்சள் என்னும் மடிவில் வந்தது சொந்தமாக நான் நினைத்தது அது நலமாக மாறிவிட்டது யாருக்காக யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை காதல் ஓவியம் கலைந்த மாளிகை யாருக்காக என்னவென்று ஏதாவது எழுதி செத்ததுக்கு அப்புறம் வந்து பாக்கா வராங்க என்ன எழுதி வச்சிருக்காங்க ஏது எழுதி வச்சிருக்காங்கன்னு பாடுங்கள் என்ன இவள் ஒரு பைத்தியக்காரமா இத நேரா பாத்துறலாம் ஆளு மோகரை இப்ப உனக்கு கொஞ்சமா சூர் இருக்க சொர்ற இருக்க வெக்க இருக்க மான இருக்க ரோஸ் இருக்க மீன் இருக்க கீழ இருக்க இதா சூர் இருக்குதா சூப்பர் பாட்டா கை கொடு நீ பாடு அண்ணா அப்பா ஏய் மொகரைய பாரு தம்பி 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 அது வசனம் எழுத நீ பாட்டு பாடி அதுலயும் டான்ஸோட டான்ஸ் மியூசிக்கோட ஆமா நீங்க இசையமைக்க இந்த புள்ள பாடு பாடையில என்னையா நானா பாடுறேன் போதுமா இன்னும் பக்கத்துல இல்ல மோரைய பாருங்க இதுக்கு மேல ஓ மோரையெல்லாம் பார்க்க முடியாதுமா என்ன கேக்குறிய மோரைய ஓ மோரைய நீ பாத்திருக்கியா முதல்ல ஏ மோரைய நான் பாத்துட்டு இருக்கேன் தேவையில்லாம பேசாதமா நீ ரொம்ப தேவையில்லாம பேசாத பொம்பளை மாதிரி பேச கத்துக்க ஆம்பளை பேசு ஆம்பளை எல்லாத்துலயும் அடக்கமா தான் இருக்க பொம்பளை எல்லாத்துலயும் அடக்கமா தான் பொறுமையின் பொக்கிஷம் ஆம்பளை ஏதா பொறுமையின் பொக்கிஷம் என்னைக்குமே பொம்பளை பிள்ளை தான் நீ எங்க பொறுமையா இருந்த நீ எங்க பொறுமையா இருந்த நீ பொறுமையாவே இல்ல அதுக்கு நீ வந்து கட்டி பிடிப்ப நான் பொறுமையா இருக்கணும் எதுக்கு பொம்பளை பொறுமைங்கறீங்களே பொறுமை பொம்பளையால பொறுமை எதுக்கு பொறுமையா இருக்க முடியுமா அதுக்கு மட்டும் தான் பொறுமையா இருப்போம் ஆம்பளை நிம்மதியாவே இருக்க முடியலமா ஒரு பஸ்ல உங்க பக்கத்துல உட்கார்ந்து போக முடியுதா முடியவே இல்ல அட பஸ்ல உங்க பக்கத்துல நின்னு போக முடியுதா தெரியாம ஒருத்தர் கேரளால செத்தே போயிட்டாமா நீங்க ட்ரெண்ட் ஆகுறதுக்கு வீடியோ வச்சு எடுத்து இவளுக்கு ட்ரெண்ட் ஆகுறது அது எனக்கு டவுட்ல என்ன டவுட் இந்த செல்ஃபி எடுக்கும்போது வாய் எப்படி சும்மாவே உங்க முகரையை பார்க்க ஜெயிக்காது இந்த லட்சணத்துல என்ன உங்க நீ ஸ்டைலே பண்ண வேணாம் சும்மா நின்னாவே கிழிஞ்சு விட மணி பிரஸ் மாதிரி பப்பர பேன் வாய் இந்த லட்சணத்துல எப்படி வேற வச்சுக்கணும் இப்படி இப்படி ரெண்டு கை வச்சு அப்படின்னா என்ன அர்த்தங்கிற என்கிட்ட ரெண்டு டமுக்கு இருக்கு வந்து பாருங்கடா அப்படின்னா என்ன அது உங்க இஷ்டம் நீ எடு என்னமோ பண்ணு நீ ட்ரெண்ட் ஆகுறதுக்கு இருக்கிற ஆம்பளை எல்லாம் ஜாகணுமா பாவம் அந்த மனுஷன் சும்மா நின்றுகிட்டு இருந்தவரை பிடிச்சி வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்ல யூடியூப்ல அப்லோட் பண்ணி விட்டு அவன் போய் சேர்ந்துட்டான் பாவம் புண்ணியவன் ஆமா இங்க பாருமா பெண்கள் நீங்க பேர் எடுக்கிறன்னா நீங்க எத்தனையோ வகையில பேர் எடுக்கலாம் இன்னைக்கு ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட் ஆகி ஏரோப்ளேனு ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போனாங்களே அதில் ஓட்டுனது 2 விமான பெண்மணிகள் தான் 2 பொம்பளைங்க தான் ஓட்டுச்சு விமானத்தை ஓட்டுனது ஆமாம் இன்னைக்கு இறந்து போனாங்க எவ்வளோ பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை வர்றப்ப பெரிய பிரச்சனை இருந்துச்சு பெரிய குண்டு அவங்க பாகிஸ்தான் அனுப்பிச்சிருக்காங்க அந்த குண்டை திருப்பி அவங்களுக்கே அனுப்புனது யாரு தெரியுமா 2 பெண்கள் தான் அப்பேற்பட்ட பெண்களும் இருக்கு அப்பேற்பட்ட இல்லை பெண்களை நான் குறை சொல்லலை எப்பேற்பட்ட பெண்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க இந்தியாவில் இருக்காங்க சிறப்பான பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்க ஏமா உன் மேல ஒரு கை இப்படி உன் மேல வந்து கை எதுவும் பட்டுச்சா இப்படி கை எதுவும் பட்டுச்சா ஆமா சொல்லிட்டா பட்டுச்சா கை பட்டுச்சாமா ரோசப்படு யாரு உன்னை கட்டி பிடிச்சது சத்தியம் பண்ணு நீ பொற்குடியா மேல சத்தியம் பண்ணு நான் வந்து உன்னை கட்டி பிடிச்சேன்னு ஏன் எப்படி கட்டி பிடிச்சா நீங்க பண்ணிக்க வா வாமா நல்ல மான ரோஜா சூடு சொரண இருக்க பொம்பளை வந்து கட்டி பிள்ளை பாப்பா சோத்தை தின்னு இருந்தா கட்டி நான் எப்படி கட்டி பிடிச்சேன் அது மாதிரி கட்டி பிள்ளை பாப்பா நீ நாளா ரோசமான இப்ப நீ என்ன கேளு சோத்தை திங்கிறால சோத்துட்டு பிய திங்கிற வந்து கட்டி புடுறா வந்து கட்டி புடுறா சொல்லு ஏன் முடியாதுங்கிற நீ சொன்ன அடுத்த நிமிஷமே நான் செஞ்சிருவேன் செய்யறது சொன்னதை செய்யறத ஆம்பளையோட வர்க்கம் சூப்பர் எப்ப செய்வேன் கட்டி பிடிக்கும் போது ஆங்காதுமா கட்டி பிடிச்சதுக்கு அப்புறம் நீ மாசமோ மார்கழி மாசம் நேரமோ ராத்திரி நேரம் நீ வேற அவர் ஆரம்பிச்சுட்டா நம்ம வேற மாதிரி முடிச்சிடணும் வருது அப்பாவா அப்பா என்ன நொண்ணையாங்கிற ரொம்ப பேசாதமா அதிகமா பேசுற பொம்பளை ஆட்ட தருத்துறோம்
அட்டை தருத்திரம். அதிகமா பேசுற பொம்பளை அட்டை தருத்திரமா? ஆமா. அதிகமா பேசுற ஆம்பளை அட்டை தருத்திரம். ஆம்பளை பேசுற அம்புட்டு சரித்திரமா மாறுமா? பொம்பளை பேசினாதே எல்லாம் சரித்திரமா? ஆம்பளை இல்லாம பொம்பளை ஒண்ணுமே பண்ண முடியாது. பொம்பளை இல்லாம ஆம்பளைங்க என்னத்த சாதிச்சு புடுவீங்க? பெண்களுக்கு பெரிய மகத்துவத்தை உண்டாக்குவதே இந்த ஆண்கள் தான். யாரு சாமி நீங்களா? ஆமா, பெண்களுக்கு பெருமையை சேர்க்கிறது யாருங்கிற? யாரு? எங்களை மாதிரி ஆம்பளை வர்க்கம் தான். பொம்பளை பிள்ளைதான். நீங்க ஏதாவது ஒரு இடத்துல சரி எங்க நாடுதான் பெருமை, ஆம்பளை நீங்க நல்லா இருக்க காரணமே பொம்பளை நாங்க தான், நீங்க ஏதாவது ஒருத்தர் சொல்லுங்க. ஆம்பளை நீங்க என்னத்துல பெரிய ஆளு சொல்லுங்க, நான் சொல்றேன். நீங்க பொம்பளை என்ன பண்றீங்க? நீ என்ன பண்ற? ஒரு வேலையும் கிடையாது. அட ஆனா பார்த்தா எல்லா வேலையும் நாங்க பாக்குறோம். நாங்க தான் பாக்குறோம். அந்த காலத்துல பெண்கள் எல்லா வேலையும் பார்த்தாங்க. அரைச்சாங்க, வச்சாங்க, அடிச்சாங்க, எல்லா வேலையும் பார்த்தாங்க. இப்ப அரைக்கிறதுக்கு மிக்சி வந்துருச்சு, துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின் வந்துருச்சு, சமைக்கிறதுக்கு குக்கர் வந்துருச்சு. ஆமா, அடுப்பு ஊதுறதுக்கு வேற கேஸ் அடுப்பு அப்படின்னா பார்த்தா தான் பிடிக்குது. ஆமா, எல்லாமே வந்துருச்சு. சும்மா அப்படி உட்காந்தா இருக்கிறீங்க. 24 மணி சீரியல் பாட்டு நான் சொன்னி நாயினி அந்த கிண்ணி இந்த கிண்ணி வெஞ்சர கிண்ணி எல்லாம் சீரியல் பேருமா. ஆமா, ஆனா அந்த சீரியலை தியாகம் பண்ணிவிட்டு நம்ம நாடகத்தை பார்த்து உட்காந்துருக்காங்கல்ல, இவங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லணுமா. ஆமா, அதெல்லாம் விட்டுவிட்டு இங்க வந்து நம்ம நாடகத்தை பார்க்க வந்திருக்காங்கல்ல. ஒரு வேலையுமே பொம்பளை பிள்ளை பாக்குறது இல்ல நீங்க குறை சொல்றீங்க. ஆமா, அப்படிதானே? நீ வேணா ஆம்பளை மேல ஏதாவது ஒரு சின்ன குறை சொல்லுமா பாப்பா. சொல்லவா? எல்லா வேலையும் நாங்க தான் பாக்குறோம் நான் சொல்லுவேன். அப்படியா? தமிழ்நாட்டு மானத்தை யாருமா காப்பாத்துறது? பொம்பளை பிள்ளை தான். ஆம்பளை இருக்க நாங்க தான். பொம்பளை தான்யா. இங்க வா, தமிழ்நாட்டு மானத்தை பாரு. திரும்ப யாருல உனக்கு சாக்கெட் தச்சது? இது என்னல கோடு கோடா விட்டு அடிச்சிருக்காங்க. இது என்ன மாடல்ல போட்டு அடிச்சாங்க டிசைன்? யார்ட்டல கொடுத்த சாக்கெட்டை? எங்க ஊர்ல ஒருத்தவங்க தச்சேன். ஏன்ட்ட கொடுத்திருந்தா எவ்வளவு ஃபேமஸ் தெரியுமா தச்சிருப்பேன். என்ன சொல்ற டைலரா நீ? நான் பயங்கர ஃபேமஸ் டைலர். இல்ல அது சொல்றா. ஆமா, ஃபேமஸ் டைலர். ஏய் ஃபேமஸ் டைலர்மா. தம்பி நாளைக்கு என் பொண்டாட்டி விட கொண்டாரேன். ஏய் உன் பொண்டாட்டியை கொண்டு வரியா? கொண்டு வந்து தரேன் தைக்கிறதுக்கு. நான் மொட்டை முடியாது இல்ல, பொண்டாட்டியை கொண்டு வரேன். கொண்டு நான் டைலரா யார் தெரியுமா காரணம்? எங்க ஊர்க்காரன் தான். எனக்கு ஒரு டவுசர் தச்சிருக்கேன் பாரு. அட ஆமையா, அது என்னடா அது? ஏய் அது என்ன ரெண்டு பாக்கெட் இருக்கு? அட ஏயா கேக்குற? பாக்கெட்டை கொஞ்சம் பெருசா வச்சு வெளியில தெரியுற மாதிரி தைடான்னு. சரி, அவன் பாக்கெட்டே வெளியில வச்சு என்ன ஏறம்னு எனக்கு தெரியல. நல்ல டைலர் பா. ரெண்டு பீர் வாட்ல உள்ள உயரும் போல இருக்கு. எவ்வளவு நீளமா இருக்கு இது? எங்கிட்ட இது எது முன்னாடி போறதுன்னே தெரியல. உனக்கு ஏத்த மாதிரி தானே அது. அன்னையில நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்னது? புது மாடல்லாம் நம்ம நிறைய கண்டுபிடிக்கணும். சரி, 2020 கால புது மாடல் பாத்திருக்கியா? பார்த்தது இல்லையே. பாத்திருக்கியா? பார்த்தது 2026 கால புது மாடல். மாடல் பாத்திருக்கியா? ஏய் இது என்னப்பா அது? என்னது? இது என்னது? என்ன சிம்மிஸ்ங்கறியா? சிம்மிஸ்ல ஒரு கும்மிஸ்ல இது முண்டா பணியன் பாத்தியா? முண்டா பணியன்ல அது இல்லல. அது 2 மாசத்துக்கு முன்னாடி வாங்குனல. அது சட்டி வேற ஒண்ணுல. டேய் இங்க வாடை வருது. அட உட்காந்தானே குண்டி உட்காந்து பரட்டுன்னு கிழிஞ்சு போச்சு. கிழிஞ்ச சட்டியை தூக்கி போட முடியும். அதனால 200 ரூபா கொடுத்து வாங்கினது. 200 ரூபா கொடுத்து வாங்குனது. வேஸ்டா போயிரும்ல. வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சு? இது என்ன தெரியுமா? என்னது? இது வந்து கர்ச்சி வச்சுக்கிறது. இது என்னது? மணிப்புரஸ் வச்சுக்கிறது. அது நடுவுல உள்ளது என்னது? சூச்சு போற மிஷின் வெளில வருது. நான் பொம்பளை மேடா சொல்வாங்க. டேய் ஏமா வாடை எடிச்சத நாத்தம். மூஞ்சிய தொடச்சு விடுயா. எலி செத்த நாத்தம்மா. ஏற்கனவே ஒரு எலி செத்துது அம்மா கிடக்குது. தூக்கு போட்டு ரொம்ப நாட்கள் இருக்கு. என்னன்னு தெரியல. 2022 கொரோனா ஊசி போட்டதுல இருந்து செத்து தாம்மா கிடக்குது. என்னன்னே தெரியல, செயல்பாடு இல்லை. மேலே ஏறினா மூட்டி எல்லாம் வலிக்குதுடா. பழனி பாத யாத்திரை போக முடியல. பாதிக்கு மேல வண்டி பசு யாத்திரையில கிளம்பிருச்சு. அந்த கொடுமையை கேட்காதம்மா. இந்த மாதிரி மாடல்லாம் உனக்கு புதுசா தச்சு தருவேன். அருமையா தச்சு தருவேன்டா. இங்க உட்கார் உனக்கு அளவு எடுக்கணும். பிள்ளைக்கு அளவு எடுப்போம். பிள்ளைக்கு அளவு வீடு கட்ட போறியாடா? முதல்ல குழி வெட்டணும். எது யாருக்கு? இல்ல கடை வெட்டுறதுக்குமா. உட்காரு. ஏமா இந்த போஸ்ட் எடுப்பாங்களாமா அதுக்கு? அது மாதிரி ஏமா அளவு எடுக்கும்போது கை கால ஆட்டி விடாத. நீட்டுமா ஏமா அந்த கரெக்டான இல்லைன்னா நீங்க அது குறை இது குறைன்பீங்க. அப்படி இல்ல, சாதா டைலர் தான் அப்படி எடுப்பேன். நான் பயங்கர ஃபேமஸ் டைலர். உடைய படுக்க போட்டு கூட எடுப்பேன். அஞ்சு சொல்லு. ஏய் என்ன கையை எங்க வைக்கிற? 7 சார். பின்னாடி தோசைக்கல்லா
ஃபேமஸ் டைலர். ஏய், உனக்கு இவ்வளவு பெரிய கொண்ட மண்டை கொண்டை பக்கமா அளவடு. டேய் 42 உனக்கு ஒரு கூப்பிடு உன் மிஸ்ஸுக்கு ஒரு கூப்பிடு ஏப்பா யாரு டேய் இல்ல இல்ல ஃபேமஸ் டெய்லர் இல்ல இல்ல நீ என்ன ஒண்ணு இப்ப எனக்கு அதுதான் தெரியணும். ஏன்னா அவன் அளவு எடுக்க வர்றேன், நீ அவனையே தூக்கி வீசுறா. நீ இடையில பேசாதயா புள்ளைக்கு மூடு மாற பேர் வருது எப்பா கீழே ஏதாவது அளவு கேட்க போற? பாவாடைக்கு பாவாடையா? ரைட்டா உள்ள விட்டுக்கமா ஏய், டேய் டேய் சார் சார் கரெக்டா அளவு எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன் தெரிஞ்சா ஏமா மூஞ்சி ஆளும் ஏன் கோபப்படுற ஏன் கோபப்படுற கோபப்படாத நீயும் படுமா படு. கோபப்படாத ஆமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீனு வியாபாரம் பார்த்துட்டு இருந்தேன் வீணாப்புல வந்து கெடுத்து விட்டல வியாபாரம் பாத்தியா ஆமா என்ன வியாபாரம் பார்த்த இழந்த பழங்க எழுந்த பழமா ஆமா யாரு இலக்கல இலந்தை பழம் சரி சரி மாம்பழம் ஓம்பழம் அப்புறம் பேசாம இருங்க மாம்பழம் ஆ இழந்த பழம் இழந்த பழம் இது செக்கா செவந்த பழம் இது தேனாட்டோ இனிக்கு பழம் எடுத்து பாட்டிங்க கப்ப கலங்கு பாடிய கப்ப கலங்கு பாடி அடி பாடி 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 கப்ப கலங்கு ஏய் இந்த ஆட்டம் எங்க ஊர்ல நாயே செய்யுது. ஓ நாய் எப்படி தெரியுமா கொலைக்கு முன்னாடி பொட்டை நாய் போகும் பின்னாடி ஆம்பல் நாய் போகும். ஆமா இந்த ஆம்பல் நாய் பொட்டை நாயை பார்த்து எப்படி தெரியுமா கொலைக்கு எப்படி எப்படி ஆமா நில்லுமா சொல்லிக்காமே அப்படின்னா ஏய் அப்படின்னா ஆம்பல் நாய் சைஸா கெஞ்சிருது என்னன்னு என்ன நீ 2 நாளா விரட்டிகிட்டே இருக்கேன் நீ பாட்டு கண்டுக்காம போயிட்டு இருக்கேன் போன வர மட்டும் இந்த கருப்பு நாடு இழுத்துக்கிட்டே கிடந்த இது சைஸா கெஞ்சிருது இது ஆம்பல் நாய் பொட்ட நாய் பொட்டை நாய் எப்படி கொலைக்கு இந்த பல்லெல்லாம் இந்த உதடெல்லாம் மேலே போயிடும் ஆள் மூஞ்சி போய் இதே வேலை எப்போ பார்த்தாலும் பொங்கடாக்கு பின்னாடி வந்து போஸ்ட் ஆஃபீஸ் பொழந்து போய் கிடக்கு போஸ்ட் ஆஃபீஸ் பொழந்து கிடக்குறா. மூடு சரியில்லை பொட்டை நாய்க்கு நல்ல மூடோட இருக்க பொட்டை நாய்னா என்ன வேணும் என்ன வேணும்? குலைக்கிற வேலையே கிடையாது வேற ஒன்லி சிக்னல் மட்டும்தான். எப்படி நல்ல மூடு வந்துருச்சுன்னு பொட்டை நாய்க்கு தாரு நாக்க துரத்தி குண்டியா குண்டியா ஆடிச்சுன்னு வச்சுக்க மேட்டுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆமா என்ன நல்ல வருமானங்கிறியா? அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் இல்லை. ஏன் தெரியுமா டீச்சரை கல்யாணம் பண்ணி ஆசைப்பட்டு என்ன காரணம்? நம்ம தான் தப்பா செஞ்சுட்டோம்னு வச்சுக்க. ஏய் நீ செஞ்சது தப்பு மறுபடியும் செய்யிட அப்படிம்பாங்க. எது பள்ளிக்கூடத்தில் கணக்கு செஞ்சதில் என்னடா செஞ்சா போல மறுபடியும் செஞ்சுட்டு வாடா அப்படிம்பாங்கல்ல. இது வீட்டு வேலை ஏதாவது செய்யறோம்னு வச்சுக்க. ஓ திரும்ப திரும்ப செய்யணுங்கிறக்காண்டி ஏய் போடா மறுபடியும் தப்பா செஞ்சுட்டோம்னு வச்சுக்க. என்னடா தப்பா பண்ற போடுறா முட்டின்னு நம்மளை முட்டி போட்டு கரெக்டா இருக்கும். மறுபடியும் தப்பா பண்ணிட்டோம்னு வச்சுக்க. ஏறுறா மேல இல்ல பெஞ்சு மேல ஏறி நல்ல வேலை. அடி ஒத்த கல்லு முக்குத்தியா
எவாக்க பாலக்க பிறந்தவனே அடியே 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 இவனே எவாக்க பாலக்க பிறந்தவனே. ஏர்டெல் சூப்பர் சிங்கர் மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய கோதைமங்கலம் அன்பு தம்பி முத்துச்சிற்பி அவருடைய மாப்பிள்ளை ராஜசேகரன் முத்துச்சிற்பி அவரோட மாப்பிள்ளை பிரபாகரன் அன்பு மாப்பிள்ளை அவர்கள் சார்பாக எனக்காக ரூபாய் 100 அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். அன்பளிப்பு வழங்கிய அன்பு மாப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி, நெருங்கிய வணக்கம். 100 ரூபாய் கொடுத்துரு. ஜோதி சலவை நிலையம் அறந்தாங்கி சென்ற அருமை உள்ள இங்கே டான்ஸ் நடிக்கும் பரிமளா அவர்களுக்கு 101 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கி பெருமைப்படுத்தியுள்ளார். பரிமளா பரிமளா பரிமளம் கோமலம் பரிமளம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? பரினா என்ன? குதிரை. குதிரை. மலம்னா என்ன? சாணி. அப்ப குதிரை சாணியா? உன் பேர் குதிரை சாணியா? ஏமா இப்போ என் பேரை கூப்பிடு. ராசா. ராசா கூப்பிடு. சே ராசா. செருப்பு எடுத்தாத்தான் நடத்துக்கே போவேன். குத்துறேன் குத்துறேன்னு சொல்லி போட்டு குத்தா போட்டா நோட்டீஸ் செக் செக்னு அந்த கொரோனா பழைய மிஷின் இது. நான் பார்க்காத வேலையே கிடையாது. காலையில கல்யாண பத்திரிக்கை அடிச்சு கொடுத்தேன், மத்தியானம் ஊரோட வந்துட்டாங்க என்ன அடிக்கிறது. ஏப்பா கல்யாண பத்திரிக்கை நல்லதுதான் அடிச்சு கொடுத்தா? அது எம்பெருமான் அருளாலே திருமணம் நடைபெறும் அடிக்க சொல்லியிருந்தேன். புள்ளி வைக்காம விட்டுட்டேன். எம்பெருமான் அருளாலே திருமணம் நடைபெறும் அடிச்சு அடிக்காம. அது வேற ஒன்றும். அவங்க சித்தப்பன் பெரியப்பன் ஊர்லாம் சின்ன சாமி கீழே மணக்குடி, பெரிய சாமி மேல மணக்குடின்னு வரும். ஊர் மாதிரி முளையூர் சின்ன முளையூர் மணக்குடின்னு வருது இல்ல. மணக்குடின்னு வர்ற இடத்துல இந்த மாங்கர் எழுத்த போடாம விட்டுட்டேன். சின்ன சாமியை கீழே நக்கடி, பெரிய சாமியை மேல நக்கடி, நக்கடி 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 நக்கடி. மானு ஓட்டா தானே மணக்குடின்னு வரும். மாவை எடுத்து நக்கடி நக்கடின்னு அடிச்சு விட்டேன். அதோட விட்டுட்டேன். ஏதோ விட்டா நோட்டீஸ் அடிக்கிறது. நல்ல வேலை நக்கிறதே ஆனாதே. கண்ணை திறக்கணும் சாமி, கண்ணை திறக்கணும் சாமி, கையை கொடுக்கணும் சாமி. மண்டை அட மண்டைக்கு மேல கொண்ட பெரிய மண்டை நீ மண்டைக்கு மேல கொண்டு எம்மா பெரிய என்னைய பாட்டை பாடிவிட்டு நக்கிட்டாளிட எப்பா மொட்டை அங்க மண்டையில காண அவங்க பாரு மண்டே கொண்டு. அது என்ன சரக்குன்னே தெரியல, மோரை ஊத்தி வேற குடிச்சுக்கிட்டு இருக்க. இது புது ஐட்டமா இருக்கும் போல இருக்கியா. சரக்குல மோரை ஊத்தி அடிக்கிறாரியா. நெஞ்ச கரிக்காம இருக்கணும். கரிக்காது. ஏன் தானே தலைவா தன்மாளிச்சிங்க. மோர்ல சரக்க ஊத்தி குடிக்கிற நீ ஒரு ஆள வாழ்க வளமுடன் சாப்பிடு. அப்பா நல்லா என்ஜாய் பண்ணியா. குடிக்கிறவன் கட்டையா கிடையாது, குடிக்காம அடுத்தையும் குடிய கெடுக்கிறான் பாரு, அவன் தான் கெடு கட்டுவேன். குடிக்கிறவன் ஜாலியா இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன், அம்பாடு என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். குடிக்காம அடுத்தையும் குடிய. நம்ம வீட்டில் லைட் எரியாட்டி என்ன வேணுமா, அவன் வீட்டில் லைட் எரியான்னு பாடுறான். அவன் வீட்டில் லைட் எரியக்கூடாது. எரியாம இருந்தா இவனுக்கு வயிறு சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமா அவன் வீட்டில் மட்டும் லைட் எரியுதா, நம்ம வீட்டில் லைட் எரியலடா. அடுத்த முடிய கெடுக்கிறது அப்படித்தானே. சில பேர் அடுப்பே எரியாமக்கிறீங்க. அட எம்மா பேர் எம்மாண்ட அட மண்டைக்கு மேல கொண்ட.
போட்டா சுத்தப்பட்டு வராது. ஆமா 4 போடாத நறுக்குன்னு முதல்ல ஏன் போடு, அடுத்த ஏன் போடு, உங்க ஏம்போடு எப்படி வேணாலும் போட்டுக்குங்க. அப்ப அட தனித்தனியா ஆண்டவன் கொடுத்த சொத்து, அட ஆளுக்கு நாள் ஆண்டவன் கொடுத்த சொத்து, நீ ஆளுக்கு 4 குத்து, அட சிவகங்கை ஓட்ட இவன் வெங்காய மக்கள் சிவபெருமான் எம்பெருமான் மணி மணி அடிக்கிறா. அரோரா ஓரா ஓ ஐயா வந்தது யாரு சாமி? மாரியாத்தாவா வந்து பிடிக்கிறதா இல்லையாத்தா? வந்து சாமி ஒரு சாமி வருது பிடிக்கிறதா இல்லையா? என்ன நீ இதே பொம்பளை சாமி ஆடட்டும் எங்கால் விட்டு சும்மா இருப்பாங்களா? நீ வேலை சாமி ஆடு. சாமியே வரலாட்டி நீங்க போய் பிடிப்பீங்க, எனக்கு தெரியும். சாமியை வர வச்சிருவேன், நீ சும்மா நில்லுவீங்க. சாமி மட்டும் இல்ல, ஆட நீ அம்மி நில்லுதா, நீ சும்மா சாமியை கும்பிடுவேன். மேலே சாமி கும்பிடு, மேலே ஆத்தா சூசுவரி ஈஸ்வரி மேலே ஏத்து. அட அரோஹரா முடிச்சிட்டியாப்பா? இடுப்புல கையாட்டா ஈஸ்வரி வந்துடும். செங்கு செங்கு யாருமே கொஞ்சம் ஆக்ரோஷமா கருப்பசாமி வரணும்னு வச்சுக்க. எங்க நம்ம கை வைக்கணும்? வாடா இங்க யாரு வாயா, சாமி தானே. கைய வச்சானே இப்படி பிடிங்கிட்டு எப்படி இருப்பா? அச்சா கிட்டி முள்ள வச்சோன்னு கருப்பசாமிக்கு அங்க ஆக்ரோஷமா ஆக்ரோஷம். ஆனா இந்த மாதிரி சாமி வந்து நான் பார்த்ததே இல்ல. சரி இது இதே பூமாதேவி வரணும். வேற காணாம போயிடும். சரி அதை பத்தி பிரச்சனை இல்லை. என்ன பாட்டியா பாடல, நீங்க பாட்டை மாத்தி விட்டீங்களா? சின்ன சின்ன முருகையா சிங்காரே முருகையா கொஞ்சி கொஞ்சி தமிழே சோதி வேலவே சாமி வந்து இங்க வாரு டார்ச் லைட்டோட வந்து இறங்கிருச்சு. இருட்டடி வீரா எங்க போயிட்டு வர்ற? கருப்பா வந்து யாரு? கருப்பா டார்ச் வந்தது யாரு? உண்மையை சொல்லு. யார் வந்ததா? நீ சொல்லுவே யாரு வந்ததுன்னு. யார் வந்து யாருக்கா தெரியும்? டார்ச் லைட்டோட வித்ததண்டியே தூக்கிட்டு வந்தா சும்மா இரு முதல்ல சொல்றா. சுப்பையா அவரும் இல்ல இவரும் இல்ல சுப்பையா, நீ ஓரமாக உட்கார்ந்து சப்பையா. செப்பையா செப்பையா செப்பையா. அவரும் இல்லை இவரும் இல்லை சுப்பையா, நீ ஓரமாக உட்கார்ந்து செப்பையா. அவரும் இல்ல இவரும் இல்ல சுப்பையா. பிளாட்டு கொஞ்சம் நவந்துக்கிட்டே வருது, என்னன்னு தெரியல. வண்டி மேலே ஏறிடும் போல இருக்கு. இன்னொரு பாட்டு இப்போ ஃபேமஸ் ஆச்சுனே. என்ன பாட்டு? அந்த இந்த பசனைலாம் பார்த்தானே பாடிட்டு அலையிறாங்க.
பசங்களா அது அமுக்கு டுமுக்கு டம்மா அடி சில்லுக்க சில்லுக்க வராலே பொறந்து பொறந்து சிலுக்க சிலுக்கன்னா நீ சிலுக்கன்னு சொல்லல சிலுக்க 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 சிலுக்கு சிலுக்குன்னு எங்க ஊர்ல ஒரு கிளை ஜாக்கெட் போடாத சங்க தலைவி போல இருக்கு. ஓஹோ எந்திரிச்சிருச்சு எந்திரிச்சு ஆட்டா சிலுக்க அது ஏற்கனவே ஜாக்கெட் வேற ஓடல தேர்ச்சி பீரோ திறந்துக்குச்சு அங்கே அவர் போய் குருஜாக்கு போய் ஏய் போல போய் உட்காரல அப்படின்னா யாரா சொல்ல போடா அப்படின்னா இங்கே பீரோ திறந்துக்குச்சு. ஆஹா அந்த அந்த கதவை திறந்துக்குச்சு. ஆமா பீரோல சாத்தி விட்டு 2 கதவையும் சாத்தி விட்டு உட்கார் நான் காப்பாத்துறேன் அவங்க போடா டீப் லைட்ல பக்கத்துல போய் ஆடிக்கிட்டு இருந்துச்சுல நைட் செட் போட்டுட்டேன் போ உட்காரல டீப் லைட் உடஞ்சி 40 ரூபா அப்படின்னால இது நைட் செட் போறாரு மண்டே புலந்துருவேன் என்ன அப்புறம் கொஞ்ச நேரம் யாருமே பார்க்கல அதுவா போய் உட்காந்துருச்சு வண்டி ரெஸ்ட்டுக்கு போயிருச்சு. அது சில்லுக்க 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 வராலே பக்கத்துல போயிட்டு கம்மாமோன்னு மணந்துச்சா எப்ப நல்லா மணந்துச்சா ஒரு ரூபாய் வேணா ஒரு கைதட்டுங்க உற்சாகப்படுத்துங்க. எனக்கு பதிலாக சுப்பையா ஆடுவார் இப்பொழுது. இதே மாதிரி அந்த பிள்ளை எப்படி கப்பை வச்சு எடுத்துச்சோ அதே மாதிரி என் தானே தலைவன் தலையில் அடி ஒத்தருவா வேணா ஓ ரூபாய் வேணும் உணப்பத்தட்டுனா என்னத்தா? உணப்பத்தட்டு உணப்பத்தட்டுனா என்ன சொல்லுவாப்ப தெரியாதா? பொம்பளைக்கு பாடினாங்கல்ல ஒத்த ரூபாய் தாரேன் உணப்பத்தட்டு தாரேன். உணப்பத்தட்டு உணப்பத்தட்டுனா என்ன? இந்த காதுல குத்துறீங்கள காது குத்து அந்த காலத்துல இந்த மேலங்களை குத்துறீங்க பாரு ஒரு குண்டூசி மாதிரி. இப்ப ஸ்டைலா நீங்க ரவுண்டா குத்துக்கிறீங்க. அந்த காலத்துல இந்த ஒரு குண்டூசி மாதிரி குத்துவாங்க. அதாவது அதுக்கு பேர் தான் உணப்பத்தட்டு. அச்சாணி மாதிரி இருக்கு. அச்சாணி மாதிரி குத்துவாங்கல்ல அதுக்கு பேர் தான். அத நஞ்சையும் முஞ்சையும் வேணா ஓ ஓட்டந்தொரவு வேணா ஓ நஞ்ச புஞ்ச வேணா ஓ ஓட்டந்தொரவு வேணா. பல்லாக்கு குதிரையில பவனி
நல்லா ஆடுறீங்க